சுவைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடியது எஜுகேஷன் மெத்தடாலஜி. ஸோ இதில் புதிய பாடத்திட்டமாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா 10 யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 10 யூனிட்டில் இருந்து நம்ம நினச்சிடறோம் தேவையான ஸ்டடி மெட்டீரியல் ஆசிரியர்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் 8000 வினாக்களை உள்ளடக்கிய கொஷின் பேங்க் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ரிவிஷனுக்கான ஒன்லைனர். ஸோ எல்லாமே இந்த 10 யூனிட்டுக்கு நம்ம கொடுத்து யூடியூப்பில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்கு வினாவிடை பயிற்சியை நம்ம கொடுக்குறோம். இந்த வினாவிடை பயிற்சி சொல்லி பார்க்கின்ற பட்சத்தில் ஒவ்வொரு நாளும் மாலை வேளைகளில் சைக்காலஜி எஜுகேஷனுக்கு ஜிகே, அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். நேற்று ஜிகே பார்த்தோம், இன்றைக்கி சைக்காலஜி அதாவது எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு பார்க்குறோம், நாளைக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி சொல்லி இந்த ப்ராசஸில் மாலையிலையும் காலை வேலைகளில் மேஜருக்கான பயிற்சியும் இம்பார்ட்டன்ஸாக கொடுக்குறோம். அதில் வினாவிடை பகுதி 1 இப்போ நம்ம காணப்போம். ஸோ இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், டிஆர்பி ஸ்டாண்டர்டில் கொஸ்டின்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கொஸ்டினை அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் எத்தனை கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கரெக்டாக தெரியுதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இந்த அளவிற்கு தான் இனி வரக்கூடிய பயிற்சி உங்களுக்கு இருக்கும். அப்படி பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், எஜுகேஷன் மெத்தடாலஜியில் மதிப்பெண்ணை அதிகப்படுத்த முடியும். ஸோ முதல் வினா பாருங்கள், சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடுக்க. கல்வியில் கருத்துவாதம் ஆன்மீக மதிப்புகளை வளர்ப்பதற்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. இரண்டாவது, இயற்கையிலானது இயற்கையுடனான நேரடி அனுபவத்தின் மூலம் முதன்மையானதாக கற்றுக்கொள்வதை ஆதரிக்கின்றது. மூன்றாவது, செயல்முறைவாதம் நடைமுறை திறன் மற்றும் சிக்கலை தீர்ப்பதை வலியுறுத்தி வாழ்விற்கான மாணவர்களை தயார்படுத்துவதில் கவனம் செலுத்துது. எது? கல்வியியல். ஸோ இந்த 3ல் எது சரியானது? அதுதான் பார்த்திங்கன்னா சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடுக்க. இது 3மே சரியானது. ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. அடுத்து பாருங்கள், சரியான கூற்றினை கண்டறிய. ஜான் டூயி மனப்பாட கல்விக்கு முன்னுரிமை அளித்து ஆசிரியர் மைய கற்றலை ஆதரித்தார். இரண்டாவது, பாலோ பிரேயரின் விமர்சன கல்வியியல் வங்கி முறை கல்வியை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டது. மூன்றாவது, மரியா மாண்டிசோரி சுய இயக்க கற்றலுக்காக தயார் செய்யப்பட்ட சூழலின் பங்கை வலியுறுத்தினார். நான்காவது, ஜூன் ஜாக் ரூசோ கல்வி சமூக நெறிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று நம்பினார். ஸோ இந்த 4 கூற்றில் 3வது கூற்று சரியானது. கூற்று மற்றும் காரணம். கூற்று பாருங்க, கோத்தாரி ஆணையம் 1964 முதல் 66 இந்தியா முழுவதும் ஒரு பொதுவான கல்வி அமைப்பை, அதாவது 10+2+3 பரிந்துரைத்தது. காரணம், கோத்தாரி ஆணையத்தின் முதன்மை நோக்கம் கல்வியை தேசிய வளர்ச்சியுடன் ஒருங்கிணைப்பதாகும். கல்வியை தேசிய வளர்ச்சியுடன் ஒருங்கிணைப்பது ஆகும். ஸோ இதற்கான விடையை நம்ம பார்க்கும்போது கூற்று காரணம் சரி, மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். கலை பணி மற்றும் நிஜ வாழ்க்கை அனுபவங்கள் மூலம் கற்றலை வலியுறுத்திய அடிப்படை கல்வி, அதாவது நைதாலிம் என்ற கருத்தை பரப்பியவர் யார்? மகாத்மா காந்தியடிகள். தேசிய கல்விக் கொள்கை NEP நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? மொத்தம் இங்கே 4 கூற்று கொடுத்துருக்கோம் பாருங்க. முதல் கூற்று, இது குறைந்த நெகிழ்வுத்தன்மை கொண்ட ஒரு கடினமான பாடத்திட்டத்தை ஊக்குவிக்கிறது. இரண்டாவது, அனுபவ கற்றல் மற்றும் விமர்சன சிந்தனை ஆகியவை புதிய 2020 கல்விக் கொள்கையினுடைய முக்கிய கூறுகள்.
மூன்றாவது, இது ஆரம்பகால கல்வி குழந்தை பருவ கல்வியியல் பன்மொழி கற்றலை ஊக்கப்படுத்துவதில்லை. இந்த கொள்கை உயர்கல்வியில் மொத்த சேர்க்கை விகிதத்தை குறைப்பதை நோக்கமாக கொண்டது. ஸோ இந்த 4 கூற்றுல ஆப்ஷன் பி அனுபவ கற்றல் மற்றும் விமர்சன சிந்தனை ஆகியவை நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 என்னுடைய முக்கிய கூறுகள். அடுத்து பாருங்க, பொறுத்துக. பட்டியல் 1 கல்வியாளரின் கருத்து, பட்டியல் 2 பங்களிப்பு இல்லது அவர்களுடைய வலியுறுத்தல். ஸோ இவான் இலிச் அவருடையது என்ன? ஃபாலோ பிரேயர் அவருடைய கருத்து, ஃபாலோ பிரேயரின் கருத்து. ஸோ அடுத்து பாருங்க, கட்டமைப்புவாதம். ஸோ இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஏ நம்ம கொடுத்துருக்கோம். கல்வி என்பது ஒரு வாளியை நிரப்புவது அல்ல, ஆனால் ஒரு தீயை ஏற்றுவது என்ற கூற்று முதன்மையாக குறிப்பிடுவது யாதெனில். கல்வி என்பது ஒரு வாளியை நிரப்புவதல்ல, ஆனால் ஒரு தீயை ஏற்றுவது என்ற கூற்று முதன்மையாக குறிப்பிடுவது கல்வி ஆர்வத்தை தூண்டி கற்றலுக்கான உள்ளார்ந்த உந்துதலை வளர்க்க வேண்டும். ஆப்ஷன் சி இதற்கான விடை. தனிநபர் சுதந்திரம், தனிப்பட்ட பொறுப்பு மற்றும் உள்ளார்ந்த நோக்கமற்ற உலகில் அர்த்தத்தை தேடுவது ஆகியவற்றின் வளர்ச்சியை எந்த கல்வி தத்துவம் வலுவாக ஆதரிக்கிறதுனா இருத்தலியல் கல்வி தத்துவம். கல்வியியலில் மறைக்கப்பட்ட பாடத்திட்டம் என்ற சொல் எதை குறிக்கிறது? கல்வியியலில் மறைக்கப்பட்ட பாடத்திட்டம் என்ற சொல்லானது மாணவர்கள் பள்ளியில் அறியாமல் கற்றுக்கொள்ளும் பாடங்கள், மதிப்புகள் மற்றும் கண்ணோட்டங்கள். அடுத்த வினா, கீழ்கண்ட கூற்றுகளில் எது அனைவரையும் உள்ளடக்கிய கல்வி குறித்த தவறான கூற்று கொடுத்துருக்கோம். மொத்தம் 4 கூற்று கொடுத்துருக்கோம். முதல் கூற்று பாருங்க, அனைவரையும் உள்ளடக்கிய கல்வி சிறப்பு தேவைகள் கொண்ட மாணவர்களை முக்கிய நீரோட்ட வகுப்பறைகளில் ஒருங்கிணைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது பல்வேறு கற்றல் தேவைகளுக்கு ஏற்றவாறு பாடத்திட்டம் மற்றும் கற்பித்தல் முறைகளை மாற்றி அமைப்பதை வலியுறுத்துகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய கல்வி முதன்மையாக மாணவர்களை அவர்களின் திறன்களின் அடிப்படையில் பிரிப்பதில் கவனம் செலுத்துகிறது. 4, இது அனைத்து கற்றலுக்கும் சொந்தம் என்ற உணர்வையும் சமமான வாய்ப்புகளையும் ஊக்குவிக்கிறது. ஸோ 4 கூற்று கொடுத்துருக்கோம். இதில் பாருங்கள், எந்த கூற்று அனைவரையும் உள்ளடக்கிய கல்வி குறித்த தவறான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 3. முப்பருவ கல்வியின் முக்கியத்துவம் குறித்ததில் சரியான கூற்றினை தேர்வு செய்ய. முப்பருவ கல்வியின் முக்கியத்துவம் குறித்த சரியான கூற்று ஆப்ஷன் பி. இது குழந்தைகளின் ஆரம்பகால வளர்ச்சியில் அறிவாற்றல், சமூக உணர்ச்சி மற்றும் உடல் திறன்களை வளர்ப்பதற்கு முக்கியமானது. கீழ்கண்ட அரசியல் அமைப்பு சட்ட திருத்தங்களில் எது இந்தியாவில் ஆரம்ப கல்வியை ஒரு அடிப்படை உரிமையாக மாற்றியது? ஆரம்ப கல்வியை அடிப்படை உரிமையாக மாற்றிய சட்ட திருத்தம் எது? திருத்தம் 86. ஆரம்ப கல்வியின் சூழலில் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு முதன்மை நோக்கம் என்ன? முதன்மை நோக்கமானது ஒவ்வொரு குழந்தையும் 3ஆம் வகுப்புக்குள் அடிப்படை வாசிப்பு, எழுதுதல் மற்றும் கணக்கீடு திறன்களை அடைவதை உறுதி செய்தல். ஸோ அடுத்து பாருங்க, கூற்று காரணம். கூற்று ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாட்டு சேவைகள் ICDS திட்டம் இந்தியாவில் முப்பருவ கல்வியை மேம்படுத்துவதில்
குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்கின்றது. காரணம், ஐசிடிஎஸ் முதன்மையாக துணை உணவு, நோய் தடுப்பு மற்றும் சுகாதார பரிசோதனைகளை வழங்குகிறது. ஆனால் எந்த கல்வி கூறுகளையும் உள்ளடக்குவதில்லை. ஸோ இந்த கூற்று காரணத்தை பார்க்கும்போது கூற்று சரி, காரணம் தவறு. பொறுத்துக. பட்டியல் 1 திட்டம், கொள்கை, சட்டம். பட்டியல் 2 முக்கிய கவனம். முக்கிய கவனம். சரிங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல பாருங்க, சர்வ சிக்ஷா அபியான். சர்வ சிக்ஷா அபியான் முதல்ல பார்த்தீங்கன்னா சர்வ சிக்ஷா அபியான் என்பது ஆரம்ப கல்வியின் உலகளாவிய மயமாக்கல். சர்வ சிக்ஷா அபியான். சரிங்களா? ஸோ இரண்டாவது பாருங்க, கல்வி உரிமை சட்டம் 2009. கல்வி உரிமை சட்டம் 2009 6 முதல் 14 வயது குழந்தைகளுக்கான கல்விக்கான சட்டப்பூர்வ உரிமை. அடுத்து மூன்றாவது பாருங்க, தேசிய கல்விக் கொள்கை, நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 மூன்றாவது. ஸோ அதற்கு பார்த்தீங்கன்னா நான்காவதாக இருக்கக்கூடியது முழுமையான வளர்ச்சிக்கான ஆரம்ப கால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வியை வலியுறுத்துகிறது. குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வியை என்ன செய்யுது, வலியுறுத்துகிறது. ஸோ அடுத்து நான்காவது, ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள், அங்கன்வாடிகள் மூலம் பாலர் கல்வி வழங்குதல். ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. ஸோ அடுத்த வினா பாருங்க, பின்வருவனவற்றில் எது பயனுள்ள முப்பருவ கல்விக்கு பரிந்துரைக்கப்பட்ட கற்பித்தல் அணுகுமுறையை சிறந்த முறையில் விவரிக்கின்றது? விளையாட்டு அடிப்படையிலான, செயல்பாடு சார்ந்த மற்றும் கண்டுபிடிப்பு அடிப்படையிலான கற்றல். ஆப்ஷன் சி. பல வளரும் நாடுகளில் ஆரம்ப கல்வியின் உலகளாவிய மயமாக்கலை அடைவதில் ஒரு குறிப்பிடத்தக்க சவால் எது? குறிப்பிடத்தக்க சவால் எது? ஸோ பாருங்க, பல வளரும் நாடுகளில், சரியா, பல வளரும் நாடுகளில் ஆரம்ப கல்வியின் உலகளாவிய மயமாக்கலை அடைவதில் ஒரு குறிப்பிடத்தக்க சவாலானது குறிப்பாக கிராமப்புற மற்றும் தொலைதூர பகுதிகளில் தகுதியான ஆசிரியர்கள் பற்றாக்குறை. ஸோ அடுத்த வினா பாருங்க, ஆரம்ப கல்வியில் தொடர்ச்சியான மற்றும் விரிவான மதிப்பீடு முதன்மையாக எதை நோக்கமாக கொண்டுள்ளது? ஆரம்ப கல்வியில் தொடர்ச்சியான மற்றும் விரிவான மதிப்பீடு முதன்மையாக எதை நோக்கமாக கொண்டுள்ளதுனா, ஒரு குழந்தையின் கற்றல் மற்றும் வளர்ச்சியின் முழுமையான மதிப்பீட்டை கல்வி மற்றும் இணை கல்வி அம்சங்கள் உட்பட ஆண்டு முழுவதும் வழங்குதல். ஆரம்பகால குழந்தை மற்றும் ஆரம்ப கல்வி குறித்த பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது? மொத்தம் 4 கூற்றுகளானது கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 4 கூற்றுகளில் தவறான கூற்று எது? முதல் கூற்று பாருங்க, தரமான ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்விக்கான அணுகல் ஒரு குழந்தையின் ஒட்டுமொத்த வளர்ச்சியில் நேர்மறையான நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஸோ இது சரியானது. அடுத்து பாருங்க, கல்வி உரிமை சட்டம் 2009 6 முதல் 14 வயதிற்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குகிறது. இதுவும் சரியானது. பொது தனியார் கூட்டாண்மைகள் ஆரம்ப கல்வியின் தரத்திற்கு எப்போதும் தீங்கு விளைவிப்பவை மற்றும் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் என்பது தவறானது. ஸோ ஆன்சர் இது. அடுத்தது பாருங்க, ஆசிரியர் மாணவர் விகிதம்
ஆரம்ப கல்வியின் தரத்தை பாதிக்கும் ஒரு முக்கியமான காரணி. இதுவும் சரி. அப்போ ஆப்ஷன் சி இதற்கான விடை. ஆரம்ப கல்வியில் குழந்தைக்கு உகந்த பள்ளிகள் என்ற கருத்து எதை வலியுறுத்துகிறது? ஆரம்ப கல்வியில் குழந்தைக்கு உகந்த பள்ளிகள் என்ற கருத்து எதை வலியுறுத்துகிறது? ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி பாருங்க, செயலில் பங்கேற்பதை ஊக்குவிக்கும் ஒரு பாதுகாப்பான, மகிழ்ச்சியான மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய கற்றல் சூழலை உருவாக்குதல். குழந்தைகளின் உணர்ச்சி மற்றும் சமூக நலனை விட கல்வி திறனுக்கு முன்னுரிமை அளித்தல் என்பது முக்கிய பாடங்களில் மட்டுமே கவனம் செலுத்துவதாக பாடநெறி அல்லாத. ஸோ இது வராது. உங்களுக்கு விடை பார்த்தீங்கன்னா செயலில் பங்கேற்பதை ஊக்குவிக்கும் ஒரு பாதுகாப்பான, மகிழ்ச்சியான மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய கற்றல் சூழலை உருவாக்குதல். சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடுக்கவும். முதல் வாக்கியம் பாருங்க, கல்வி வாய்ப்புகளை சமமாக்குதல் என்பது அனைத்து தனி நபர்களுக்கும் அவர்களின் பின்னணியை பொருட்படுத்தாமல் தரமான கல்விக்கு நியாயமான மற்றும் சமமான அணுகலை வழங்குவதை நோக்கமாக கொண்டது. இரண்டாவது, கல்வி வாய்ப்புகளை சமமாக்க உதவித்தொகைகள் மற்றும் இட ஒதுக்கீட்டு கொள்கைகள் பயன்படுத்தப்படுகின்றன. 3, கல்வி தரத்திலும் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க பொது பள்ளி அமைப்பு என்ற கருத்து பெரும்பாலும் பரிந்துரைக்கப்படுகிறது. ஸோ இதில் 3 கூற்று கொடுத்துருக்கோம். சரியான கூற்று எதுனா 3ம் சரியானது. ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. ராஷ்டிரிய மாத்மிக் சிக்ஷா அபியான் குறித்த சரியான கூற்றினை கண்டறிக. RMSA முதன்மையாக ஆரம்ப கல்விக்கான உலகளாவிய அணுகலை அடைய தொடங்கப்பட்டது என்பது சரியான கூற்று கிடையாது. இதற்கான விடை என்ன? சரியான கூற்று ஆப்ஷன் பி. அதன் முக்கிய நோக்கம் இடைநிலை கல்விக்கான அணுகலை மேம்படுத்துவதும் அதன் தரத்தை மேம்படுத்துவதும் ஆகும். இடைநிலை கல்விக்கான அணுகலை. ஸோ இதுதான் RMSA என்னுடைய குறிக்கோள். அடுத்த வினா பாருங்க, கூற்று மற்றும் காரணம். கூற்றை பாருங்க, கல்வி உரிமை சட்டம் 2009 6 முதல் 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை கட்டாயமாக்குகிறது. காரணம், கல்வி உரிமை சட்டம் ஆரம்ப வகுப்புகளில் தேர்வில்லா கொள்கையை கட்டாயப்படுத்தியது. இதன் பின் மாற்றி அமைக்கப்பட்டது. கூற்று காரணம் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. ராஷ்டிரிய உற்சாத்தர் சிக்ஷா அபியான் RUSA திட்டத்தினுடைய முதன்மை நோக்கம் என்னன்னா, மாநிலங்களில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களின் அணுகல், சமத்துவம் மற்றும் தரத்தை மேம்படுத்துதல். ஸோ அடுத்து பாருங்க, பொறுத்துக. பட்டியல் 1 பட்டியல் 2 இணைக்க. சரியா? ஸோ முதல்ல என்ன கொடுத்துருக்குறோன்னு பாருங்க, சர்வ சிக்ஷா அபியான் பாலர் வகுப்பு முதல் உயர்நிலை 2ஆம் ஆண்டு வரை பல்வி கல்விக்கான விரிவான திட்டம். முதல்ல அப்ப சர்வ சிக்ஷா அபியான்னா என்ன? சரியா? சர்வ சிக்ஷா அபியான்னா என்ன? சர்வ சிக்ஷா அபியான் என்பது ஆரம்ப கல்வியின் உலகளாவிய மயமாக்கல். சர்வ சிக்ஷா அபியான். இரண்டாவது பாருங்க, ராஷ்டிரிய மாத்தியமிக் சிக்ஷா அபியான். இரண்டாவது
ஸோ இரண்டாவதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடைநிலை கல்வியின் உலகளாவிய மயமாக்கல். ஸோ இது இரண்டாவது. மூன்றாவது பாருங்க சமக்ரா சிக்ஷா. மூன்றாவது சமக்ரா சிக்ஷா. மூன்றாவதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாவதாக இருக்கக்கூடியது பாலர் வகுப்பு முதல் உயர்நிலை 2ஆம் ஆண்டு வரை பள்ளி கல்விக்கான விரிவான திட்டம். எது? சமக்ரா சிக்ஷா. நான்காவது பாருங்க ராஷ்டிரிய உச்சாத்தர் சிக்ஷா அபியான் RUSA என்பது மாநிலங்களில் உயர்கல்வியின் அணுகல் மற்றும் தரத்தை மேம்படுத்துதல். ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. தேசிய கல்விக் கொள்கை நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 சீரான கல்வி முறையை பற்றிய நிலைப்பாடு குறித்த பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? மொத்தம் 4 கூற்றுகளானது கொடுத்துருக்கோம். இதில் சரியானது ஆப்ஷன் ஏ நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 ஆனது 10+2+3 கட்டமைப்பை முழுமையாக கைவிட்டு ஒரு புதிய 5+3+3+4 பாடத்திட்ட அமைப்பை அறிமுகப்படுத்துகிறது. கல்வியில் மொத்த சேர்க்கை விகிதம் என்ற சொல் முதன்மையாக குறிப்பது வயது வரம்பின்றி ஒரு குறிப்பிட்ட கல்வி மட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ள மொத்த மாணவர்களை குறிக்கக்கூடியது. மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை. மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை அதிகாரப்பூர்வமாக அந்த கல்வி மட்டத்திற்குரிய வயது குழுவின் மக்கள் தொகைக்கு உள்ள விகிதத்தை குறிக்கக்கூடியது. இந்தியாவில் சர்வ சிக்ஷா அபியான் SSA செயல்படுத்தப்பட்டதன் மூலம் எந்த கல்வி கருத்து குறிப்பிடத்தக்க வேகத்தை பெற்றது? குறிப்பாக பெண்கள் மற்றும் பின்தங்கிய குழுக்கள் உட்பட அனைத்து குழந்தைகளுக்கும் பள்ளிக்கு செல்வதை உறுதி செய்வதில் கவனம் செலுத்தியதுனா உலகளாவிய அணுகல் மற்றும் தக்க வைத்தல். ஆப்ஷன் சி இதற்கான விடை. இடைநிலை கல்வியில் தர மேம்பாட்டு முன்முயற்சிகள் குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது? ஆப்ஷன் சி இடைநிலை கல்வியின் தொழில் பயிற்சி மாணவர்கள் உயர் கல்விக்கு மட்டுமே தயார்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்பது இதற்கான விடை. இந்திய அரசால் தொடங்கப்பட்ட சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டம், சமக்ரா சிக்ஷா திட்டமானது பின்வரும் மத்திய அரசு நிதியுதவி திட்டங்களில் எவற்றை உள்ளடக்கியது? மத்திய அரசின் நிதியுதவி திட்டங்களில் எவற்றை உள்ளடக்கியது? ஆப்ஷன் பி இதற்கான விடை. சர்வ சிக்ஷா அபியான், ராஷ்டிரிய மாத்தியமிக் சிக்ஷா அபியான் மற்றும் ஆசிரியர் கல்வி. சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ மொத்தம் இங்கே 3 வாக்கியங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அதை பாருங்க. முதல் வாக்கியமானது முறையான கல்வி. முதல் வாக்கியம் முறையான கல்வி பொதுவாக கட்டமைக்கப்பட்ட படிநிலை கொண்டது மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தகுதிகளுக்கு வழிவகுக்கிறது. ஸோ இது முதல் கூற்று. இரண்டாவது முறைசாரா கல்வி என்பது நோக்கத்துடன் கூடிய மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட ஒன்று, ஆனால் முறையான பள்ளி அமைப்பிற்கு வெளியே நடைபெறுகிறது. மூன்றாவது முறைசாரா கல்வி என்பது அன்றாட அனுபவங்களிலிருந்து தன்னிச்சையாக நிகழும் வாழ்நாள் முழுவதும் கற்றலை குறிக்கிறது. ஸோ இந்த 3 கூற்றுகளில் சரியானது எது சொல்லி ஆப்ஷன் டி 1 மற்றும் 2. கல்வியில் சேர்க்கை விகிதம் குறித்த சரியான கூற்று எதுனா ஆப்ஷன் பி. இது ஒரு குறிப்பிட்ட வயது குழுவில் உள்ள குழந்தைகளின் ஒரு குறிப்பிட்ட கல்வி மட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ள சதவீதமாகும். ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. அடுத்து கூற்று மற்றும் காரணம். கூற்று கொடுத்துருக்கோம். ஸோ அதற்கான காரணமும் கொடுத்துருக்கோம். பாருங்கள். கூற்று கல்வியில் தேக்க நிலை என்பது
தேக்க நிலை என்பது ஒரு மாணவர் ஒரு கல்வி ஆண்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை ஒரு வகுப்பில் தங்குவதை குறிக்கின்றது. காரணம், மாணவர்கள் ஊக்கம் இழந்து தங்கள் வகுப்பிற்கு வயதானவர்களாக மாறுவதால் அதிக தேக்க நிலை விகிதங்கள் பெரும்பாலும் இடைநிற்றல் விகிதங்களை அதிகரிக்க பங்களிக்கிறது. அப்ப கூற்று காரணம் இரண்டும் சரி, மேலும் சரியான விளக்கம் ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. செயல்பாட்டு எழுத்தறிவு திட்டத்தினுடைய முதன்மை நோக்கம் என்ன? செயல்பாட்டு எழுத்தறிவு திட்டத்தினுடைய முதன்மை நோக்கம் தனி நபர்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கை மற்றும் பணியின் திறம்பட பங்கேற்க உதவும் அடிப்படை எழுத்தறிவு திறன்களை வழங்குதல். அடுத்து பொறுத்துக. அடுத்து பார்க்கக்கூடியது பொறுத்துக. பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் இணைக்க. பட்டியல் ஒன்றானது கல்வி முறை, பட்டியல் இரண்டு சிறப்பியல்பு உதாரணம். முதல்ல பாருங்க, முறையான கல்வி. முறையான கல்வி என்பது வழக்கமான பல்கலைக்கழக பட்டப்படை படிப்பில் பங்கேற்பது. முறைசாரா கல்வி. முறைசாரா கல்வி என்பது அடிப்படை வாசிப்பு திறன்களுக்கான ஒரு வயது வந்தோருக்கான எழுத்தறிவு வகுப்பில் பங்கேற்பது. மூன்றாவது முறைசாரா கல்வி. வீட்டில் சமையல் நிகழ்ச்சியில் இருந்து ஒரு புதிய சமையல் குறிப்பை கற்றுக்கொள்வது. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. ஆரம்ப கல்வியில் அதிக இடைநிற்றல் விகிதங்களுக்கு பங்களிக்கும் ஒரு பொதுவான சமூக பொருளாதார காரணி எது? பொதுவான சமூக பொருளாதார காரணி எதுனா ஆப்ஷன் சி குழந்தை தொழிலாளர்கள் மற்றும் குடும்பங்களில் பொருளாதார சிரமம். கல்வி புள்ளி விவரங்களின் சூழலில் தேக்க நிலை என்ற சொல் எதை குறிக்கிறது? அடுத்த உயர் வகுப்பிற்கு தொடர்ச்சியான கல்வி ஆண்டுகளில் மாணவர்கள் தரம் உயர்த்தப்படாமல் இருக்கும் நிகழ்வு. அடுத்த வினா பாருங்க, வயது வந்தோருக்கான பயனுள்ள செயல்பாட்டு எழுத்தறிவு திட்டங்களை செயல்படுத்துவதில் ஒரு முக்கிய சவால் பெரும்பாலும் எதுவாக இருக்கும்? முந்தைய எதிர்மறையான கல்வி அனுபவங்கள் அல்லது உடனடி வாழ்வாதார தேவைகள் காரணமாக வயது வந்தோருக்கான கற்பவர்களிடையே உந்துதல் இல்லாமை. பின்வருவனவற்றுள் முறைசாரா கல்வியின் தனித்துவமான அம்சம் எது? முறைசாரா கல்வியின் தனித்துவமான அம்சம் இது பொதுவாக நேரம், இடம் மற்றும் உள்ளடக்கம் ஆகியவற்றில் நெகிழ்வானது பல்வேறு கற்பவர் தேவைகளை பூர்த்தி செய்கிறது. இந்திய கல்வி முறையில் இடைநிற்றல் பிரச்சனையை தீர்ப்பது பொதுவாக பின்வரும் உத்திகளை உள்ளடக்கியது. இந்திய கல்வி முறையில் இடைநிற்றல் பிரச்சனையை தீர்ப்பதில் பொதுவாக பின்வரும் உத்திகளை உள்ளடக்கியது. மொத்தம் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன செஞ்சுருக்கோம், கொடுத்துருக்கோம். முதல் உத்தி பாருங்க, பள்ளி வருகையை ஊக்குவிக்க நிபந்தனைக்குட்பட்ட பண பரிமாற்றங்களை வழங்குதல். 2, கடினமான மற்றும் தேர்வு மையப்படுத்தப்பட்ட கற்பித்தல் முறைகளை செயல்படுத்துதல். 3, மதிய உணவு திட்டங்கள் மற்றும் இலவச பாடநூல்கள். மதிய உணவு திட்டங்கள் மற்றும் இலவச பாடநூல்கள் விநியோகத்தை வலுப்படுத்துதல். மாணவர்கள் ஒரே வகுப்பில் தக்க வைக்கப்படக்கூடிய ஆண்டுகளின் எண்ணிக்கையை அதிகரித்தல். ஸோ இந்த 4 இந்திய கல்வி முறையில் இடைநிற்றல் பிரச்சனையை தீர்ப்பதற்கு எந்த உத்திகள் பயன்படுத்தப்படுது, இல்லை எந்த உத்திகள் உள்ளடக்கப்பட்டுள்ளதுன்னா முதல் உத்திகளும்
மூன்றாவது உக்திகளும். அப்போ முதல் உக்தி என்ன? பள்ளி வருகையை ஊக்குவிக்க நிபந்தனைக்குட்பட்ட பண பரிமாற்றங்களை வழங்குதல். மூன்றாவது உக்தியானது மதிய உணவு திட்டங்கள் மற்றும் இலவச பாடநூல் விநியோகத்தை வலுப்படுத்துதல். சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடுக்கவும். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 வாக்கியங்கள் கொடுத்துருக்கோம். திறந்த நிலை பள்ளி பள்ளிக்கு செல்லாதவர்கள் உட்பட பல்வேறு குழுக்களுக்கு நெகிழ்வான கற்றல் வாய்ப்புகளை வழங்குகிறது. இது பொதுவாக கல்வி வழங்குவதற்கு சுய கற்றல் பொருட்கள் மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறது. வழக்கமான பள்ளி படிப்பிற்கு ஒரு சாத்தியமான மாற்றாக திறந்த நிலை பள்ளி உலகளவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த 3 கூற்றுகளில் சரியானது எதுனா? 3ம் சரியானது. அப்படியே குறிப்பிடுத்துக்கோங்க. சில அரசு பள்ளிகளுக்கு வேலை வாய்ப்பிலிருந்து பட்டங்களை விடுத்தல் கொள்கை குறித்து சரியான கூற்றினை கண்டறிய. ஆப்ஷன் பி. இது பாரம்பரிய பட்டங்களுக்கு பதிலாக வேலை வாய்ப்பிற்கான அளவுகோலாக திறன் அடிப்படையிலான மதிப்பீடு மற்றும் தொழில் பயிற்சியை ஊக்குவித்தல். அடுத்து பாருங்க, கூற்று மற்றும் காரணம். கூற்றானது அதிக திறமையான வல்லுநர்கள் மற்ற நாடுகளுக்கு குடியேறுவதால் ஏற்படும் மூளைச்சலவை ஒரு நாட்டின் வளர்ச்சியை எதிர்மறையாக பாதிக்கலாம். காரணம், இந்த வல்லுநர்களின் கல்வி மற்றும் பயிற்சியில் செய்யப்பட்ட முதலீடுகள் அவர்கள் வெளிநாடுகளுக்கு குடியேறும் போது அவர்களின் சொந்த நாட்டிற்கு என்ற வருவாயையும் அளிக்காது. கூற்று காரணம் சரி. சரியான விளக்கம். இடைநிலை மற்றும் உயர்நிலை வகுப்புகளில் கல்வியின் தொழில் பயிற்சியினுடைய முக்கிய நோக்கம் என்ன? இடைநிலை உயர்நிலை வகுப்புகளில் கல்வியின் தொழில் பயிற்சியின் முக்கிய நோக்கம் என்ன? குறிப்பிட்ட தொழில்களுக்கு தொடர்புடைய நடைமுறை திறன்கள் மற்றும் அறிவை மாணவர்களுக்கு வழங்குதல், அவர்களை வேலை வாய்ப்பு அல்லது தொழில் முனைவோருக்கு தயார்படுத்துதல். ஸோ அடுத்து பாருங்க, பொறுத்துக. பட்டியல் 1 பட்டியல் 2 இணைக்க. தேசிய திறன் மேம்பாட்டு கழகம். தேசிய திறன் மேம்பாட்டு கழகம் அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 தொழில் கூட்டாண்மைகள் மூலம் திறன்களை மேம்படுத்துதல். பயிற்சி பணி என்பது பணிபுரியும் போது பயிற்சி மற்றும் அனுபவம் வாய்ந்த வல்லுநர்களிடமிருந்து கற்றல். ஸோ அடுத்து பாருங்க, துறை திறன் கவுன்சில்கள் என்பது பல்வேறு துறைகளுக்கான தேசிய தொழில் தரநிலைகளை உருவாக்குதல். ஸோ அடுத்து தகுதி அடிப்படையிலான கல்வி என்பது நடைமுறை பயன்பாடு மற்றும் தகுதி அடிப்படையிலான கற்றலின் கவனம் செலுத்துதல். ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. ஸோ அடுத்த வினா பாருங்க, இந்தியாவில் பழங்குடியினர் மற்றும் பட்டியல் குழுக்களுக்கான கல்வி அணுகல் மற்றும் தரத்தை மேம்படுத்துவதற்கான முக்கிய உத்திகளில் ஒன்று எது? ஏகலைவா மாதிரி உண்டு உறைவிட பள்ளிகளை நிறுவுதல் மற்றும் உதவித்தொகை வழங்குதல். அனைவரையும் உள்ளடக்கிய கல்வியில் கற்றலுக்கான உலகளாவிய வடிவமைப்பு கொள்கை முதன்மையாக எதை நோக்கமாக கொண்டுள்ளது? ஆப்ஷன் பி. ஆரம்பத்திலிருந்தே அனைத்து கற்பவர்களுக்கும் அணுகக்கூடிய வகையில் கற்றல் சூழல்கள் மற்றும் கற்பித்தல் பொருட்களை வடிவமைத்தல்.
கற்பித்தல் பொருட்களை வடிவமைத்தல். இந்தியாவில் மக்கள் தொகையின் கணிசமான பகுதியினருக்கு தரமான உயர்கல்வியின் கிடைக்கும் தன்மை மற்றும் அணுகல் தொடர்பான ஒரு பெரிய சவால் எது? இந்தியாவில் மக்கள் தொகையின் கணிசமான பகுதியினருக்கு தரமான உயர்கல்வியில் கிடைக்கும் தன்மை மற்றும் அணுகல் தொடர்பான பெரிய சவால் எது? சவால் எதுனா அதிக கல்வி கட்டணம், வாழ்க்கை செலவுகள் மற்றும் போதுமான நிதி உதவி விருப்பங்கள் இல்லாமை. கோத்தாரி ஆணையம் 1964 முதல் 66 கோத்தாரி ஆணையம் மற்றும் அதன் பரிந்துரைகள் குறித்த கூற்றுகளில் தவறான கூற்று எது? ஆப்ஷன் பி. இந்த ஆணையம் இந்தியா முழுவதும் அனைத்து நிலைகளிலும் 10+2+3 என்ற சீரான கல்வி முறையை வலுவாக பரிந்துரைத்தது என்பது கோத்தாரி ஆணைய பரிந்துரை கூற்றுகளில் சரியானது. கோத்தாரி ஆணையம் 1964-66 பரிந்துரைகளில் சரியானதுன்னா இந்த ஆணையம் இந்தியா முழுவதும் அனைத்து நிலைகளிலும் 10+2+3 என்ற சீரான கல்வி முறையை வலுவாக பரிந்துரை செய்தது. அடுத்த வினா பாருங்க. இந்திய அரசியல் அமைப்பில் உள்ள பின்வரும் அரசு வழிகாட்டுதல் கோட்பாடுகளில் எது கல்வி வழங்குதலுடன் நேரடியாக தொடர்புடையது? ஆப்ஷன் பி. ஷரத்து 45. ஷரத்து 45 6 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்விக்கான ஏற்பாடு. அடுத்து சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடுக்கவும். மொத்தம் பார்த்தீங்கன்னா இங்கே 3 வாக்கியங்களானது கொடுத்துருக்குறோம். ஸோ இதில் முதல் வாக்கியம் பாருங்க. ஹண்டர் ஆணையம் 1882 முதன்மையாக ஆரம்ப கல்வியின் விரிவாக்கம் மற்றும் மேம்பாட்டிற்கான நடவடிக்கைகளை பரிந்துரைத்தது. இந்த ஹண்டர் ஆணையம் இது ஆரம்ப கல்வியின் கட்டுப்பாட்டை உள்ளூர் அமைப்புகளுக்கு மாற்ற பரிந்துரை செய்தது. ஹண்டர் ஆணையம் இடைநிலை கல்வியை 2 கிளைகளாக பிரிக்க பரிந்துரை செய்தது. இலக்கியம் மற்றும் தொழிற்கல்வி. ஸோ மொத்தம் 3 கூற்று கொடுத்துருக்கோம். இதில் சரியான கூற்று எதுனா 3ம் சரியானது. சாட்லர் ஆணையத்தின் கல்கத்தா பல்கலைக்கழக ஆணையம் சாட்லர் ஆணையத்தின் 1917-19 பரிந்துரைகளில் சரியானது எது? பரிந்துரைகளில் சரியானது எதுனா ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. இடைநிலை மற்றும் இடைநிலை கல்விக்கான தனி வாரியத்தின் தேவையை ஆணையம் வலியுறுத்தியது. கூற்று மற்றும் காரணம். ஸோ இதில் கூற்ற பாருங்க. டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஆணையம் பல்கலைக்கழக கல்வி ஆணையம் 1948-49 சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி ஆணையம். காரணம், இந்த ஆணையம் முதன்மையாக நாட்டின் உயர்கல்வியின் வளர்ச்சி மற்றும் சீர்திருத்தத்தில் கவனம் செலுத்தியது. அப்போ கூற்று காரணம் இரண்டும் சரி. மேலும் சரியான விளக்கம். ஜார்க்கண்ட் கல்வி திட்டம் 1944 தனித்துவமான அம்சம் மற்றும் முதன்மை பரிந்துரை என்ன? 6 முதல் 14 வயது குழந்தைகளுக்கான உலகளாவிய கட்டாய மற்றும் இலவச ஆரம்ப கல்விக்கான திட்டத்தை 40 ஆண்டுகளில் அடைய திட்டமிடுதல் என்பது ஜார்க்கண்ட் கல்வி திட்டத்தினுடைய தனித்துவமான அம்சம், முதன்மை பரிந்துரை ஆகும். ஸோ அடுத்து பொறுத்துக. அடுத்து கொடுத்துருக்கக்கூடிய பகுதி பொறுத்துக. பட்டியல் 1 பட்டியல் 2 இணைக்க. பட்டியல் 1 ஆணையம் குழு. பட்டியல் 2 முக்கிய பரிந்துரைகள். முதல்ல பாருங்க, கோத்தாரி ஆணையம் இதனுடைய ஆண்டு
1964 முதல் 66 டாக்டர் TS கோத்தாரி, இவர் ஒரு கல்வி நிபுணர். இவர் தலைமையில் அமைக்கப்பட்ட இந்த கோத்தாரி கல்வி 1964 66. தேசிய வளர்ச்சிக்கான கல்வி, பொது பள்ளி அமைப்பு, 10+2+3 கட்டமைப்பு, இதை பரிந்துரை செய்தது. இரண்டாவது முதலியார் ஆணையம் 1952 53. லட்சுமண சுவாமி முதலியார் ஆணையம் சொல்லுவோம், இல்லை இடைநிலை கல்வி ஆணையம் சொல்லுவோம். ஆண்டு 1952 53. ஸோ இதில் பார்த்திங்கன்னா மெயினாக பார்க்கக்கூடியது பலநோக்கு இடைநிலை பள்ளிகளை அறிமுகப்படுத்துதல். மூன்றாவது ஹார்டாக் குழு 1929. ஹார்டாக் குழு 1929. ஸோ இதை பாருங்கள், வெறும் விரிவாக்கத்தை விட ஆரம்ப கல்வியில் தர மேம்பாடு மற்றும் தக்க வைப்பில் கவனம் செலுத்துதல். நான்காவது வார்தா திட்டம். வார்தா திட்டம் கலைப்பணி மைய கல்வி மூலம் கற்றல், அடிப்படை கல்வி. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. ஸோ அடுத்து பாருங்க, கீழ்கண்ட அரசியல் அமைப்பு விதிகள் ஒரு அரசு வழிகாட்டுதல் கோட்பாடான ஆரம்ப கல்வி ஒரு அடிப்படை உரிமையான பிறகு ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்விக்கான உறுதிப்பாட்டை பிரதிபலிக்க திருத்தப்பட்டது சரத்து 45. 2005 நிறுவப்பட்ட தேசிய அறிவு ஆணையம் முதன்மையாக எதை நோக்கமாக கொண்டது? ஆப்ஷன் பி 21ஆம் நூற்றாண்டின் அறிவு பொருளாதாரத்தின் சவால்களை எதிர்கொள்ள கல்வித்துறையில் சீர்திருத்தத்திற்கான ஒரு செயல் திட்டம் உருவாக்குதல். வினாயன் 58. பல்கலைக்கழக கல்வி ஆணையத்தின், அதாவது டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஆணையம் 1948 49. உயர் கல்விக்கான ஒரு முக்கிய பரிந்துரை என்ன? பொது மற்றும் தொழிற்கல்வியின் ஒருங்கிணைப்பு மற்றும் கிராமப்புற பல்கலைக்கழகங்களை நிறுவுதல் ஆகியவற்றை வலியுறுத்தியது. தேசிய கல்விக் கொள்கை நியூ பாலிசி எஜுகேஷன் 1986 பரிந்துரை குறித்த கூற்றுகளில் தவறானது எது? பரிந்துரைகளில் தவறானது முதல் பரிந்துரை பாருங்க, இது ஆரம்ப பள்ளி வசதிகளை மேம்படுத்த ஆபரேஷன் பிளாக் போர்டை ஆதரித்தது. கரும்பலகை திட்டம் கரெக்ட். இது மதிப்பு கல்வி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டிற்கு வலுவான முக்கியத்துவத்தை அளித்தது. ஸோ அதுவும் சரியானது. இந்த கொள்கை 10+2+3 கட்டமைப்பை முழுமையாக அகற்றி முற்றிலும் புதிய அமைப்பை முன்மொழிந்தது என்பது தவறானது. இதுதான் ஆன்சர். கிராமப்புற பகுதிகளை சேர்ந்த திறமையான குழந்தைகளுக்கு தரமான கல்வி வழங்க நவோதயா வித்யாலயாக்களை நிறுவ பரிந்துரை செய்தது. 4வது 2வது 1வது சரி, 3வது ஆப்ஷன் தவறு. இதுதான் கூற்று நம்மளுக்கான விடை. கல்கத்தா பல்கலைக்கழக ஆணையம் சாட்லர் ஆணையம் 1917 19 ஒரு குறிப்பிடத்தக்க சீர்திருத்தத்தை பரிந்துரை செய்தது. அதனுடைய நோக்கம் என்ன? அதனுடைய நோக்கம் சாட்லர் குழு அதனுடைய நோக்கம் என்ன? ஸோ முதல் நோக்கம் இடைநிலை கல்வியை பல்கலைக்கழக கல்வியிலிருந்து பிரித்தல். இரண்டாவது குடியிருப்பு மற்றும் கற்பித்தல் பல்கலைக்கழகத்தின் ஒரு தனித்த வகையை உருவாக்குதல். நாட்டில் உள்ள அனைத்து பட்ட கல்லூரிகளையும் ஒழித்தல். 3 ஆண்டு பட்ட படிப்பை அறிமுகப்படுத்துதல். ஸோ இந்த 4 கூற்றுல பாருங்க, கல்கத்தா பல்கலைக்கழக ஆணையம் சாட்லர் குழுவினுடைய குறிப்பிடத்தக்க சீர்திருத்த பரிந்துரை அதனுடைய நோக்கம் எதுனா முதல்ல இருக்கக்கூடிய நோக்கம் சரியா? ஸோ நல்லா கவனிங்க, முதல்ல இருக்கக்கூடிய நோக்கம்
இரண்டாவது இருக்கக்கூடிய நோக்கம், நாலாவது இருக்கக்கூடியது. அப்போ முதல்ல இருக்கக்கூடியது இடைநிலை கல்வியை பல்கலைக்கழக கல்வியிலிருந்து பிரித்தல். குடியிருப்பு மற்றும் கற்பித்தல் பல்கலைக்கழகத்தின் ஒரு தனித்த வகையை உருவாக்குதல். நாட்டின் உள்ள அனைத்து பட்ட கல்லூரிகளை ஒழித்தல் என்பது தவறு. 3 ஆண்டு பட்ட படிப்பை அறிமுகப்படுத்துதல். அப்போ 1, 2, 4 இதனுடைய பரிந்துரை. ஸோ இந்த பகுதியில் கொடுத்துருக்கக்கூடிய வினாக்களை ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபைக்குழுவோடு இணைந்திருங்கள். இது போன்ற பயனுள்ள தகவல்களை ஒவ்வொரு நாளும் பெற்றிட சுபைக்குழுவை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.